நடப்பு ஐபிஎல் தொடர் துவங்கிட இன்னும் குறுகிய நாட்களே இருக்கின்றன. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மட்டும் தங்களுடைய கேப்டனை அறிவிக்க மாட்டோம் என்று அடம்பிடித்து வருகிறது. இந்த கேப்டன் ரேஸில் டெல்லியுடன் சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடி வந்த கொல்கத்தா கூட ரஹானே தான் புதிய கேப்டன் என்று அண்மையில் அறிவித்து புண்ணியம் கட்டி கொண்டனர். ஆனால் டெல்லி அணியோ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வருவோம் என்று இன்னும் சைலண்ட் மோடிலேயே இருக்கின்றனர். இதை பார்த்து கடுப்பான ரசிகர்கள் எப்படியும் டாஸ் போடும்போது கேப்டனை சொல்லிதானே ஆகணும் என்று காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் டெல்லி அணியின் கேப்டனாக ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேலை அந்த அணி அறிவிக்க இருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. KL ராகுலை ஏலத்தில் எடுத்தாலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாலும் ராகுலை கேப்டன் பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதாம். ராகுலுக்கு கேப்டன் அனுபவம் இருப்பதும் இதற்கு முக்கிய காரணமாகும். பொறுப்பான கேப்டனாக பஞ்சாப், லக்னோ அணிகளை பிளே ஆஃப்க்கு அவர் அழைத்து சென்றுள்ளார். இதனால் அவர் சிறப்பாக அணியை வழிநடத்துவார் என்பது டெல்லியின் எண்ணம். ஆனால் ராகுலோ ஒரு வீரராக மட்டுமே செயல்படுகிறேன், கேப்டன் பொறுப்பு வேண்டாம் என்று உறுதியாக மறுத்துவிட்டாராம். கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து டெல்லி அணிக்காக அக்சர் விளையாடி வருகிறார். நடப்பு தொடரில் அவரை 18 கோடி ரூபாய்க்கு அந்த அணி தக்க வைத்துள்ளது. IPL தொடரில் 1653 ரன்கள் எடுத்திருக்கும் அக்சர் 123 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார். எனவே அக்சர் பட்டேலின் தலைமையின் கீழ் டெல்லி அணி திறமையாக செயல்பட்டு தங்களின் ஃபர்ஸ்ட் கோப்பையை தட்டி தூக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.